ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, மொத்த ஜிஎஸ்ஐயுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம், ஓகேவா? ஸோ தட் நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, நம்ம எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணுறோமா அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அதே நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதும் புரிய ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ அதேமாதிரி நம்ம எந்தெந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும், எதுக்கு எவ்வளவு ஸ்கோப் கொடுக்கணும், எதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சு படிக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு 40 நாள் இருக்குது அப்படின்னா, நான் 40 நாளில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும்ல. அப்போ எதை படிக்கணும், எதை அடுத்து படிக்கணும், எதை நம்ம ஸ்கிப் பண்ணலாம், இதை படிச்சுட்டு இதை படிக்கணுமா, இல்லை இதை படிக்காமையே இதை நம்மளால் படிக்க முடியுமா, இது படித்தாதான் இது புரியுமா அப்படிங்கிற இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ ஜிஎஸ்க்கு எனக்கு ஒரு ஐடியா வரல, எனக்கு ஒரு தெளிவு வரல, எனக்கு இன்னும் அந்த ஒரு தெளிவான ஒரு விஷயம் ஜிஎஸை பற்றி எனக்கு இன்னும் ஒரு இதே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ, ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் வேணுங்கிறவங்க இங்கிலீஷில் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழில் வேணுங்கிறவங்க தமிழில் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸு. ஸோ நிறையா பேர் விடுற ஏரியா மொத்தத்துக்கே 5 கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுடுறாங்க. பட் இதை நம்ம எப்படி பேசிக்காக பிரிக்கலாம், என்ன பேசிக்காக படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸை பற்றி நமக்கு ஒரு லெசன் இருக்குது, ஸோ ஓகேவா? அப்போ யூனிவர்ஸை பற்றி நமக்கு இருக்குது. நான் ஏற்கனவே என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேர் டு ஸ்டடி சயின்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே அதை ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஸோ அப்போ நம்ம 8th 9th 10th புக்கு தான், குறிப்பாக 10th அதுக்கப்புறம் 9th புக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்போ யூனிவர்ஸை பற்றி நமக்கு ஒரு லெசன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 9th புக்கில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை மட்டும், 10th புக்கில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை மட்டும் நம்ம ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானது, ஓகேவா? சரி, அதே மாதிரி தான் மெஷர்மெண்ட்டுக்கும் நமக்கு 9th 10th ஏதோ ஒரு புக்கில் நம்ம ஒரு லெசனை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டால் போதுமானது. அதே மாதிரி தான் லாஸ் இன் மோஷன். ஸோ ஃபோர்ஸ், ப்ரெஷர், எனர்ஜி, இதுக்கும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. ஸோ இந்த பாருங்களேன், அளவீடுனா மெஷர்மெண்ட். பேசிக்காக அளவீட்டில் பொறுத்த முடியும் நமக்கு அந்த எஸ்ஐ யூனிட் கேட்பாங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இவ்வளோ யூனிட்டு இது வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு தெரியணும். இது இவ்வளோ இப்போ கிலோகிராமில் கொடுத்துட்டு மில்லிகிராமில் கேட்டால் எவ்வளோ, அது சேஞ்ச் பண்ண தெரியணும். அதேமாதிரி இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர், இதற்கான வேல்யூலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதற்கான யூனிட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான், ஓகேவா? பேசிக்காக இவ்வளோ தான் கேள்வி அதுலேருந்து வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, விசை, அழுத்தம், ஆற்றல். ஸோ இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டாபிக் தான். நமக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சமான கண்டென்ட் படித்தாலே போதுமானது. ஸோ பேசிக்காக எல்லாத்துக்கும் ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அடுத்தது பார்க்குறப்பையும். ஸோ அதேமாதிரி எவ்ரிடே அப்ளிகேஷன் இந்த பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட கவர் ஆயிரும். அந்த லாஸ் இன் மோஷனு, ஃபோர்ஸு, ப்ரெஷர், எனர்ஜி, இது ரிலேட்டடாக தான் அந்த மெக்கானிக்ஸ் அந்த டாப்பிக்குமே உள்ளே வரப்போகுது. ஸோ அடுத்து எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், ரெண்டுக்குமே ஒரு 5 to 6 பேஜுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா போதுமானது. ஸோ எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் ரெண்டுலேயுமே இந்த லாஸ் வரும். ஸோ லாஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி எந்ததுக்கு எந்த சிம்பிள் அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டியில் நம்ம படிச்சுக்கணும். எதுக்கு என்ன சிம்பிள் அப்படிங்கிறத எலக்ட்ரிசிட்டியில் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா பேசிக்கான கொஷினை நம்ம தப்பு பண்ணுறப்ப அது வந்து நம்மளை காம்படிஷன்லேருந்து வெளியே கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் லைட்டு, சவுண்டு, ஹீட்டு, ஓகேவா? அப்போ இது மூணுமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஸோ சயின்ஸை பொறுத்த முடியும் லைட்டு, சவுண்டு, ஹீட்டு. அப்போ இது நான் சொன்னதுலேயே லைட்டு, சவுண்டு, ஹீட்டு ரொம்ப முக்கியம்ப்பா. ஃபஸ்ட்டு யூனிவர்ஸு கொஞ்சம் முக்கியம், அதற்கு அடுத்து லைட்டு, சவுண்டு, ஹீட்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 3 டாபிக் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். 9th 10th புக்கை மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கிட்டா போதும். லைட் அப்படிங்கிறது ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சவுண்டா அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த ஒலி அப்படிங்கிறது ஒலி வெப்பம், அவ்வளோதான். அப்போ என்ன இதில் பேரில் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம படிச்சுக்க போகிறோம். லைட்டு, ஆப்டிக்ஸ் எல்லாம் ஒன்று தான். அப்போ என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கணும். அது லைட்லேயும் லாஸ் நிறையா இருக்குது, ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், அந்த விதமான விஷயங்கள் இருக்குது. மிரரை பற்றி படிச்சுக்கோங்க, லென்ஸை பற்றி படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சவுண்டு, ஹீட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கேள்விகள் தான் கேட்குறாங்க. ஸோ ஹீட்டெல்லாம் பொறுத்த முடிக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின், இதை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு இன்னும் முடிக்குமே அடிக்கடி இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க, ஓகேவா? அடுத்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸுக்கும் நமக்கு ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது, அதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதுமானது. அந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா அது கொஞ்சம் படிச்சுக்கணும். ரேடியோ ஆக்டிவிட்டி, அந்த மாதிரியான விஷயங்கள், அதனுடைய யூனிட்டு, அந்த பெக்யூரல், இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம கொஞ்சம் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், இதுக்கும் நமக்கு பேசிக்கான ஒரு நோட்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நீங்கள் 10th 9th 10th புக்கை வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு நோட்ஸ் எழுதிக்கிட்டாலே போதுமானது தான். ஸோ அடுத்து ஆசிட், பேஸ், சால்ட், இது 3 ஒரே டாப்பிக்காக வச்சு படித்து முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஒரு லெசன் படித்தோம்னா ஆசிட், பேஸு, சால்ட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து அவ்வளோதான். ஸோ அப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த முடியும். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிவர்ஸ் ரொம்ப முக்கியம், லைட்டு, சவுண்டு, ஹீட் ரொம்ப முக்கியம். அதற்கடுத்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் முக்கியம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம்லாம் முக்கியம். அதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கு வர்றப்போ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது ஆசிட், பேஸ், சால்ட், அவ்வளோதான். ஆசிட், பேஸ், சால்ட் படிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அங்கே ஒரு கேள்வி கன்ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு, மெட்ரலர்ஜி, ஃபுட் அடல்ட்ரன்ஸ். ஸோ ஃபுட் அடல்ட்ரன்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா ஒரு 2 பேஜ் தான் புக்கில் இருக்குது. அந்த 2 பக்கத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஃபுட் அடல்ட்ரன்ஸ் பெருசாக ஒன்றும் கேள்வியே கேட்க போகிறதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பயாலஜியை பொறுத்த முடியும் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஹியூமன்
ஹியூமன் டிசீசஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இதுலேருந்து ஒரு கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி எவல்யூஷன், ஜெனட்டிக்ஸ், ஸோ இது ரிலேட்டடாகவுமே அடிக்கடி நமக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஏரியா தான். ஓகேவா? அப்போ அந்த எவல்யூஷனு, ஜெனட்டிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக படித்து வச்சுக்கணும். ஓகே தானே? சரி, அதுக்கப்புறம் ஸோ இதுதான். ஸோ பயாலஜியை பொறுத்த முடிக்கும் நமக்கு இங்கே இப்போ இந்த அளவுக்கு நம்ம முதல்ல படிச்சுக்கிட்டாலே போதுமானது தான். ஸோ அப்போ நான் என்னென்னலாம் சொல்கிறேன், யூனிவர்ஸை படிச்சுக்கோங்க, மேக்னட்டிசம், லைட்டு, சவுண்டு, ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி அந்த டாப்பிக்கை கவர் பண்ணிக்கோங்க, நியூக்ளியர் ஃபிசிக்ஸை கவர் பண்ணிக்கோங்க. இங்கே ஆசிட் பேஸ் சால்ட்டு விட்டுறவே கூடாது. அதற்கப்புறம் அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்லாம் இருக்குல்ல, ஸோ இதுக்கெல்லாம் கார்பன் அண்ட் இட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனை படிச்சிட்டிங்கனாலே பாதி கவர் ஆயிரும். அதேமாதிரி நைட்ரஜன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அது ரிலேட்டடாக கொஞ்சம் படிச்சுக்கணும். ஸோ அதுலேருந்துமே நமக்கு அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க. குறிப்பாக பிஒய்க்யூ கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜெனட்டிக்ஸுக்கு நமக்கு ஒரு லெசன் இருக்குது, எவல்யூஷனுக்கு ஒரு லெசன் இருக்குது, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ், இது ரெண்டு டாப்பிக்குமே சேர்ந்து ஒரு 2 லெசன் 3 லெசன் தான் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி ஹார்மோன்ஸுன்னு நமக்கு ஒரு லெசன் இருக்குது. ஹார்மோன் லெசனாக கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. ஏன்னா ஹார்மோன் லெசன் வந்து அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க. இதே மாதிரி எண்டோக்ரைனு, எக்ஸோக்ரைனு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கிறப்ப கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி வரி வரியாக விவரிக்கல. நான் ஜாகிரஃபியை பொறுத்த முடிக்கும் பேசிக்காக 10th இருக்கிற 7 லெசன் தமிழ்நாடு ஜாகிரஃபி உள்ளே வந்துட போகுது. யூனிட் 5ல் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லவே கூடாது. ஜாகிரஃபி 5 கேள்வி, ஆனால் 7 லெசன் படிக்கணும். 7 லெசனை படிங்க. அதுக்கப்புறம் 12th டைம் இருந்தால் நான் வேர் டு ஸ்டடி ஜாகிரஃபி வீடியோ பாருங்கள். 12th டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. என்னால் அவ்வளோ டைம் இல்லை, என்னால் 7 லெசன் தான் படிக்க முடியும் அப்படின்னா அந்த 10th இருக்கிற 7 லெசனை எக்ஸ்ட்ரா பிஒய்க்யூ மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. ஸோ முதல்ல 5 கொஸ்டினில் ஒரு 3 கேள்வி நம்ம கண்டிப்பாக அடிக்கணும். அப்போ 10th இருக்கிற அந்த 7 லெசன் வேணும். அப்போ அந்த 6வது 7வது லெசன் நம்ம படிக்கிறப்ப தமிழ்நாடு ஜாகிரஃபி கவர் ஆகுது. அதனால் யூனிட் 5லேருந்து ஒரு 2 கேள்வியோ 3 கேள்வியோ வர்றப்ப தமிழ்நாடு ஜாகிரஃபி ரிலேட்டடாக வர்றப்ப அதுலேருந்து நம்மளால் ஈஸியாக அடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப இதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது அது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேவா? ஸோ குறிப்பாக அந்த டிசாஸ்டரை பற்றி அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. அதேமாதிரி இந்த பாப்புலேஷன் ரிலேட்டட் சென்சஸ் 2011 சென்சஸ் தான் நம்ம கையில் இருக்குது. அப்போ அந்த 2011 சென்சஸை நம்ம நல்லா தரவாக படிச்சிட்டாலே போதுமானது தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஜாகிரஃபி நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாலே ஜாகிரஃபி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸை தனியாக எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 6 மாதத்துக்கு ஜாகிரஃபி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் மொத்தத்துக்கே ஒரு 30 to 40 பக்கம் தான் வரும். அந்த அளவுக்கு படிச்சிட்டாலே போதும். கண்டிப்பாக ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் கூட வாய்ப்பு இருக்குது, நம்மளால் அடிச்சிட முடியும். ஸோ அதற்கப்புறம் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஸோ இதில் இந்திய தேசிய இயக்கம் தனியாக ஒரு பிளாக்காக பிரிச்சிடணும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தனி பிளாக்காக பிரிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்திய தேசிய இயக்கம் மட்டும் நான் தனியாக படிக்கிறேன், மீதி எல்லாத்தையும் நான் இதாக படிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் 3 இப்படி பிரிக்கலாம். ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படிங்கிறப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதற்கு முன்னாடியுமே கொஞ்சம் நம்ம ஆரம்பித்து படித்து அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்குள்ளே வருவோம். ஸோ என்னோட பேசிக்கான அப்ரோச் என்ன அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் குப்தாஸும் தனித்தனியாக படிச்சுக்கோங்க. ஸோ நடுவில் ஆக்சுவலாக எங்களுக்குள்ள ஒரு கேப் இருக்கும். நடுவில் என்ன வரும் அப்படின்னா நமக்கு இங்கே தான் புத்திசம் வரும், இங்கே தான் ஜெயினிசம் வரும், இங்கே தான் ஆஜ்விகாஸ் வருவாங்க. அதேமாதிரி இங்கே தான் நமக்கு மௌரியர்களுமே வருவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல அந்த கேப்பில் படிக்க முடிஞ்சால் எவ்வளோ தூரத்துக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், புத்திசம், ஜெயினிசம், ஆஜீவிகா 3யும் சேர்த்த மாதிரி ஒரு 15 பக்கம் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி மௌரியர்கள் ஒரு 2 to 3 பக்கத்துக்காவது பேசிக்கான விஷயம், ரொம்ப பேசிக்கான கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு தெரியாமல் போகக்கூடாது. ஸோ அதுக்கு மட்டுமாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னால் ஹையர் ஸ்டாண்டர்ட் 11th புக்கு நம்மளால் படிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் 6th 7th புக்கையாவது கண்டிப்பாக படிச்சிடணும். ஏன்னா விட்டுட்டு போகிறது பெரிய தப்பு. ஓகேவா? அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபுல்லாக கவர் பண்ணணும். நமக்கு 6th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் இருக்கும் அந்தந்த இடத்துல தான் கவர் பண்ணணும். எத்திக்ஸ் கண்டிப்பாக கவர் பண்ணிடணும். இதுக்கு வேர் டு ஸ்டடி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எத்திக்ஸ் புக்குமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கவர் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நம்ம வந்து 11th புக்கெலாம் நம்ம தட்டி விட்டாச்சு அப்படின்னா நமக்கு எத்திக்ஸ் புக்ஸில் கண்டென்ட் ரொம்ப கம்மி தான். ஏன்னா 9th 11th புக்கில் இருக்கிறதா எத்திக்ஸ் புக்லையும் கொடுத்துருக்காங்க. பட் கூடுதல் தகவல்களை அங்கேருந்து மட்டும் நம்ம படிச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ குப்தாஸும் அதே மாதிரி தான். நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட் 11th புக் முடிக்கும் நம்மளால் படிக்கணும். அப்போ படிச்சிட்டோம் அப்படின்னா ஐவிசியில் சப்போஸ் ஒரு கேள்வி மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப ஐவிசியில் ஒரு கேள்வி கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக குப்தாஸில் விழுந்துடும். அப்போ ஐவிசி இல்லை குப்தாஸ் 2 டாபிக் படிக்கிறோம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷினை கண்டிப்பாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். 2 கேள்வி கூட வர்றதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டெல்லி சுல்தான்ஸு, முகல்ஸு, மராத்தாஸ் இதெல்லாம் நீங்கள் 6th 7th குறிப்பாக 7th புக்கில் இருக்குது. ஸோ 7th புக்கில் என்னென்ன எங்கே கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஒத்த லெசன் தான் இருக்கும், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த முடிக்கும் நமக்கு சோலாஸ் கொஞ்சம் வருவாங்க, பல்லவாஸ் கொஞ்சம் வருவாங்க, பாண்டியாஸ் அவ்வளோதான். ஸோ சேரர்களை பற்றி ரொம்ப கம்மியான தகவல்கள் தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 11th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்ப நமக்கு தமிழ் புக்கிலையுமே ஒரு சில தகவல்கள் இருக்குது, அதையும் நம்ம தமிழ் படிக்கிறப்ப சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகே தானே? ஸோ அப்போ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அதற்கப்புறம் நமக்கு இங்கே நேஷனல் ரெனசன்ஸ் அப்படிங்கிற டாபிக், இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இந்த இதுலேருந்தே நமக்கு வர்றது இதுவே எல்லாமே கிட்டத்தட்ட மாடர்ன் இந்தியா கணக்கில் தான் நமக்கு சேரப்போகுது.
டென்த்து புக்கில் இருக்கிறது தான்ப்பா 5 to 10 லெசன், 5வது லெசன்லேருந்து 10வது லெசன் வந்து 10th ஹிஸ்ட்ரி. அதுதான் நீங்கள் தரோவாக படிக்க வேண்டியது. ஸோ இன்னும் நிறையா பேருக்கு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்லுவேன், காலேஜில் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே 10th புக்கு நீங்கள் படித்த புக்கு தான். நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிற எல்லா பசங்களுமே நீங்கள் படித்த 10th புக்கு தான் இப்போயும் அந்த புக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அதை படிச்சுக்கிட்டாலே போதும். அதில் 5வது லெசன்லேருந்து 10வது லெசன் அது முடிங்க. அதற்கப்புறம் 12th புக் வாங்க. நேராக 12th புக்கில் மொதல் 8-9 லெசன் அவ்வளோதான். அதுலேயுமே அந்த கம்யூனலிசம்லாம் ஒரு லெசன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கம்மியாக படிச்சுக்கிட்டா போதும். தகவல்கள் கம்மியாக தான் இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை படிச்சுக்கலாம். அது போக இங்கே ஒவ்வொரு தலைவர்கள் பேரும் கொடுத்துருக்காங்களா, இந்த ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு அரை பக்கமாவது நோட்ஸ் ரெடி பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த லெசன் 10th ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு 12th ஹிஸ்ட்ரி படிக்கிறப்பே உங்களால் ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு அரை பக்கத்து அளவுக்கு உங்களால் கண்டென்ட் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார், இவங்களை எல்லாரை பற்றியுமே ஒரு அரை பக்கம், அதாவது ஒரு 6லேருந்து 7 பாயிண்ட், மிஞ்சி போனால் ஒரு 10 பாயிண்ட் கடகடன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். மகாத்மா காந்தியெல்லாம் 12th புக்கில் ஸ்டார்டிங்லேயே மகாத்மா காந்தியை பற்றி கொடுத்துருப்பாங்க. 10th புக்லேயும் நமக்கு இருக்குது. அப்போ மகாத்மா காந்தியெல்லாம் பற்றி சொல்லுங்க அப்படின்னா கடகடன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ், இந்தியன் அந்த INA வருதுல, அங்கனக்குள்ள சுபாஷ் சந்திர போஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி தான் மூலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி அம்மையார்லாம் நம்ம தமிழ் புக்கில் படிப்போம். ஸோ அங்கே படிக்கிறப்ப நம்ம இங்கே எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அப்போ எல்லாரை பற்றியுமே ஒரு 6லேருந்து 7 பாயிண்ட் கடகடன்னு சொல்ல முடியுதா, மிஞ்சி போனால் ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் கடகடன்னு சொல்ல முடியுதாங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ் முடிக்க அந்த நோட்ஸ் யூஸ் ஆகும். அது ஒரு 20 பாயிண்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 பக்கம் அழகாக எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த 20 பாயிண்ட்டுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளையுமே கவர் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையிலேருந்து எதெல்லாம் முக்கியமாக கேள்வி கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில் அப்படிங்கிற மாதிரி உள்ளடக்கி நீங்கள் அவங்களுடைய கடைசி இறுதி கால வாழ்க்கையை முடிக்க கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காலம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படும். ஸோ அப்போ அவங்க காலகட்டத்தில் அவங்களில் எந்த கேள்வி எங்கே கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுதான் தமிழ்நாட்டிலே அதான்ப்பா. ஸோ தமிழ்நாடை தனியாக படிக்கிறேன்னா படிக்கக்கூடாது. எப்பயுமே இந்தியாவில் ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலே அதை படித்து விட்றணும். ஓகேவா? சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் இந்தியாவில் எப்படி நடக்குது, தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது, இந்தியாவில் யார் தலைமையாக இருக்கிறா, இப்போ குவிட் இந்தியா மூவ்மெண்ட் இந்தியாவில் யார் தலைமையாக இருக்கிறா, தமிழ்நாட்டில் யார் தலைமையாக இருக்கிறா, இந்தியாவில் எப்படி நடக்குது, தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது. அப்போ எல்லாமே இந்தியா படிக்கிறப்ப தமிழ்நாடு அப்பப்போ அப்படி அப்படியே படிச்சிடணும். ஓகேவா? ஸோ சிவில் டிசோபீடியன்ஸு, சட்ட மறுப்பு இயக்கம், அது என்னவாக இருந்தாலும் சரி, சைமன் எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இந்தியாவுக்கு படிக்கிறீங்களோ அதே மாதிரி அப்பயே தமிழ்நாட்டுக்கும் நம்ம படித்து விட்டுறணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சா? ஸோ அவ்வளோதான். இங்கே பேசிக்காக நம்ம கவர் பண்ண போகிறது இதுதான். ஓகே தானே? ஸோ அடுத்து இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்த முடிக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லக்ஷ்மிகாந்த் புக்கு தான். ஸோ அதுலேயும் குறிப்பாக இந்த லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் முடிக்கிறதுல இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எங்கேருந்து அப்படின்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்குல்லப்பா, அங்கேருந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அடுத்து ப்ரீஎம்பிள், சாலியன் ஃபீச்சர்ஸு, அதுக்கப்புறம் யூனியன் கவர்மெண்ட் படிக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்கணும். ஸோ அது ஆக்சுவலாக இங்கே யூனியன், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்மேஷன். ஸோ எப்படி இத்தனை ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம், எப்படி நேம் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி, நேம் ஆஃப் த ஸ்டேட்டு எப்படி பேர் மாற்றம் பண்ணுறாங்க, அப்போ ஆர்டிக்கல் 1, 2, 3, 4 இதெல்லாம் நம்ம கவர் பண்ணுறது இங்கே மீன் பண்ணுறாங்க. யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறதுலாம் அது வந்து அங்கே மீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் வரணும், அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்படியே வரிசையாக அப்படியே 1 to 4, அப்புறம் 5 அப்படியே வரிசையாக உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வரும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும், அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டி, ஆக்சுவலாக டிபிஎஸ்பி நடுவில் வரும், டிபிஎஸ்பிக்கு அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல அப்படியே நீங்கள் வரிசையாக படிக்கணும். 1லேருந்து ஆர்டிக்கல் 51A முடிக்கும் வரிசையாக படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மட்டும் டிபிஎஸ்பிக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. ஸோ வரிசையாக 1லேருந்து 51A முடிக்கும் வரிசையாக ஆர்டிக்கல் மனப்பாடம் பண்ணுறீங்க. அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு படிச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே போதுமானது. லக்ஷ்மிகாந்த் புக்கு பெஸ்ட்டு. ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு கொடுத்துருக்காங்களா, அவ்வளோதான். அது வந்து யூனியன் கவர்மெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் படிக்கிறோம். யூனியனுக்கு படிக்கிறப்ப ஸ்டேட்டுக்கு படிக்கிறப்ப கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது. ஆர்டிக்கலுமே ப்ளஸ் 89 கூட்டினா இது வருதா, அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ளஸ் 90 கூட்டணும். அப்புறம் எந்த இடத்துல மாறுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ ப்ளஸ் 89 ப்ளஸ் 90 யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அங்கே பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிஎம், கேபினெட் மினிஸ்டர் இதெல்லாம் படிக்கிறோமா. அப்போ இங்கே என்ன படிக்கிறோம், இங்கே கவர்னர் படிக்கிறோம். கரெக்ட் தானே? அப்போ இங்கே கவர்னர் படிக்கணும். அவங்களோட அப்பாயின்மெண்ட் எப்படி, அவங்க எலெக்ஷன் எப்படி நடக்குது, அவங்க டென்யூர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே வந்து லெஜிஸ்லேச்சர் எப்படி இருக்குது, பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் எங்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டோம். யூனியனையும் ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். எப்பயுமே யூனியனை நல்லா டைம் எடுத்து பொதுமையாக படிங்க. ஸ்டேட் படிக்கிறப்ப நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். நல்லா யூனியன் நோட்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு, அதாவது யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி நல்லா நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிறவங்களுக்கு ஸ்டேட் வந்து ஈஸியாக போயிடும். ஏன்னா கம்பேர் பண்ணி தானே படிக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப ஸ்டேட் ஈஸியாக நீங்கள் கடந்து போயிடலாம். எங்கெங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுட்டு படிச்சுட்டாலே போதும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நோட்ஸ் கூட எடுக்க தேவையில்லை, நீங்கள் புக்கை வச்சே கூட கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஏரியாவை நல்லா கவர் பண்ணுங்கள். அதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ்லேருந்து அடிக்கடி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 15 கேள்வியில் கண்டிப்பாக ஒரு 9லேருந்து 10 கேள்வி நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி
இங்கே வரும் பாருங்க, ஆக்சுவலாக இந்த இதில் வரும் என்ன அப்படின்னா இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் படிக்கிறப்ப நம்ம அந்தந்த இது படிக்க போகிறோம். இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கமிஷனை பற்றி படிக்க போகிறோம், சென்ட்ரல் ஸ்டேட். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறப்ப ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி படிக்க போகிறோம். கரெக்டு தானே? அப்போ சிஏஜி படிக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கணும். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு, எலெக்ஷன் கமிஷனு, ஸோ எலெக்ஷன் ரிலேட்டட் வர்றப்ப எலெக்ஷன் கமிஷன் நல்லா தரவாக படிச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், விஜிலன்ஸ் பற்றி படிப்போம், அப்போ சிபிஐ பற்றி படிப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறப்ப எல்லாமே அந்த மாதிரி இது அமைப்புகளை பற்றி படிக்கிறப்ப பின்னாடி, ஆக்சுவலாக நான் பின்னாடி சொல்கிறேன், நீங்கள் வந்து சிலபஸ் ஆரம்பத்துலேருந்து வர்றப்ப கடைசி இதில் வந்து இந்த கான்ஸ்டியூஷனல், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லாம் இருக்குல்ல, ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்லாம் படிப்போம் நம்ம. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறப்ப இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா கேள்வி இங்கேருந்து மிஸ் ஆகிற கேள்வி அங்கே தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அதை படிச்சுக்கோ. இந்த ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே நமக்கு எல்லாமே வந்துடும். ஓகே தானே? ஸோ லோக்பால், லோக் ஆயுக்தாக்கெலாம் ஒரு 4-5 பக்கம், லோக்பாலுக்கு ஒரு 4-5, லோக் ஆயுக்தா, ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த நோட்ஸே போதுமானது தான். ஓகேவா? அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரு, ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு புக்கில் கொஞ்சோண்டு கண்டென்ட் தான் இருக்குது. அதை மட்டும் கூட நம்ம நல்லா படிச்சிட்டாலே போதும். அதை வச்சு நம்மளால் இது பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வர்றப்ப நேஷனல் பார்ட்டிஸு, ஸ்டேட் பார்ட்டிஸு, நேஷனல் பார்ட்டிக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, ஸ்டேட் பார்ட்டிக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, ஸோ நம்மளோட எலக்டோரல் சிஸ்டம் எப்படி நடக்குது, விவிபேட்னா என்ன, ஸோ இதெல்லாம் தான் கேள்வி. விவிபேட்னா அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னு படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு பேசிக்காக எலெக்ஷனுக்கு நமக்கு ஒரு 11ஆவதுல ஒரு லெசன் இருக்குது. அதுக்கு மட்டும் புக்குக்கு கொஞ்சம் போங்க. பஞ்சாயத்து ராஜுக்கு புக்கு கொஞ்சம் போகலாம். அதே மாதிரி எலெக்ஷனுக்கு நம்ம ஸ்கூல் புக்கு கொஞ்சம் போகலாம். அப்போ 11th அந்த எலெக்ஷன் ரிலேட்டட் லெசன் இருக்குல்ல, அந்த லெசனை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு அழகாக புரிய ஆரம்பிச்சிடும். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கவர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தியன் எக்கானமி பொறுத்த முடியும் இதனால் டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. +1 +2 புக்கு தான், அவ்வளோதான். இதில் என்ன ஒரு 5 லெசன் இருக்குது கரெக்டாக, 7 to 11. ஆமாம், 7, 8, 9, 10, 11 அவ்வளோதான். அந்த லெசனை மட்டும் படிச்சுக்கோங்க. +2 புக்கில் 10வது லெசனும் 12வது லெசனும் நமக்கு சுத்தமாக தேவை கிடையாது. மீதி எல்லா லெசனுமே தேவை. 3rd, 4th லெசனில் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 4th லெசன்லாம் கண்டென்ட் ஒன்றுமே இருக்காது. சும்மா எது தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது தான். ஓகேவா? ஸோ அந்த 3rd, 4th லெசனில் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்கள் இருக்கும், டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க போதும். ஸோ 6th யூனிட்டை பொறுத்த முடிக்கும் ஸோ திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ திருக்குறள் எப்படி படிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம 6th to 10th நியூ புக்கில் இருக்கிற திருக்குறள் எல்லாத்தையுமே படிக்கணும். நான் அந்த 20 அதிகாரத்தையும் படிக்க போகிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. திருக்குறள் எது வேணால் கேட்கலாம். ஓகேவா? யூனிட் 6 பொறுத்த முடிக்கும் எது வேணால் கேட்கலாம். அப்போ 6th to 10th நியூ புக்கில் இருக்கிற எல்லா திருக்குறளையும் படிக்கிறேன். எப்படி திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதிகாரம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த திருக்குறளை முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி அந்த 1, 2, 3, 4 இந்த மாதிரி நம்பர்ஸாக வந்துச்சுன்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸோ அந்த பொருள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அந்த பொருளையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது ரிலேட்டடாக நமக்கு குருவினா இருக்கும்ல, புக்குக்கு பின்னாடி புக் பேக் கொஸ்டினில், அந்த குருவினாவுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதான் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா குருவினாவை அப்படியே கொஸ்டினாக கேட்குறாங்க இப்போ. ஸோ அதனால் திருக்குறள் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு 6th to 10th நியூ புக் படிக்கணும். அடுத்து 6th to 10th ஓல்டு புக் படிக்கணும். 6th to 10th ஓல்டு புக் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு அதிகாரத்துக்கு அப்படியே 10 குறள் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த அதிகாரம் அந்த 10 குறள் அப்படியே முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா பழைய புது புக்கு நமக்கு போகிறப்ப ஒரு அதிகாரம் 2 திருக்குறள், அடுத்து ஒரு அதிகாரம், அடுத்து ஒரு 4 திருக்குறள் அப்படின்னு சொல்லி பிச்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம பழைய புக்கு இனிமேல் ஈஸியாக தான் இருக்கும். அப்போ புது புக்கு 6th to 10th, பழைய புக்கு 6th to 10th, இது ரெண்டு நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க மட்டும் 11th, 12th நியூ புக்கு திருக்குறள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அதுலேருந்து அடிக்கடி நமக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்போ திருக்குறள் முடிஞ்சிருச்சுப்பா. அதற்கப்புறம் நான் ஹிஸ்ட்ரியில் படிக்க சொன்னேன்ல, ஏற்கனவே 10th ஹிஸ்ட்ரியில் படிக்க சொன்னேன்ல, அந்த லெசன் படித்தாலே யூனிட் 6 காவாசிக்கு மேலே கவர் ஆயிரும். கரெக்ட் தானே? அதே மாதிரி 12th ஹிஸ்ட்ரி வருதுல, அங்கேயும் நமக்கு இந்த யூனிட் 6 ஏரியா கவர் ஆகும். அதே மாதிரி நம்ம தமிழ் படிக்கிறோம்ல, தமிழ் படிக்கிறப்ப சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையில் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். சங்ககாலம் முதல் இக்கால வரையிலான தமிழ் இலக்கியம். ஸோ அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன வேணால் கேள்வி நமக்கு கேட்கலாம். அது நமக்கு 6th to 12th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு புக்கு, அடுத்து 11th, 12th நியூ புக்கு சிறப்பு தமிழ் தான். புது சிறப்பு தமிழ், குறிப்பாக 11th, 12th புக்கு. ஓகேவா? அப்போ இது ரிலேட்டடாக தான் நமக்கு கேள்வி வரப்போது. தமிழ் படிக்கிறப்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக, நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கிறேன். ஏன்னா இது சிலபஸில் இருக்குது அப்படின்னு, இதெல்லாம் சிலபஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க நிறைய பேர். அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த டாப்பிக்காக தமிழில் கொஞ்சம் மெனக்கெடுத்து படித்தோம் அப்படின்னா அதை முடிச்சு விட்ருலாம். ஸோ திருக்குறள் எப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. ஏன்னா இங்கே சோசியல் ரிஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ சோசியல் ரிஃபார்மர்ஸு, அதே மாதிரி இங்கே உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த டாப்பிக்காக, அதே மாதிரி இந்த இயர்லி அகிடேஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இது எல்லாமே நமக்கு ஹிஸ்ட்ரியிலே ஓரளவு கவர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவுட் சோர்ஸ் போகிறது வந்து கொஞ்சம் வெளியே போனால் போதுமானதான், நமக்கு மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரியிலே கவர் ஆயிரும். ஆர்கியாலஜி ரிலேட்டடாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்கியாலஜிக்கு ஒரு 15-20 பக்கம் நோட்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு பேசிக் நோட்ஸு. குறிப்பாக அதில் எங்கே என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பேசிக்கான கேள்வி இருக்குப்பா. ஒரு சில இப்போ இதுவே அதாவது ரொம்ப
பேசிக்காக இருக்கும். நம்ம இந்த இது அப்படின்னாலே இப்போ எப்படி முதுமக்கள் தாலி அப்படின்னா ஆதிச்சநல்லூர்னு சொல்கிறோம், அது மாதிரி ரோமானிய நாணயங்கள், அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி அந்த மாதிரி பேசிக்கான கேள்வி படித்து வச்சுக்கோங்க முதல்ல. அதே மாதிரி எந்த ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங் கேட்குறாங்க, அதை படித்து வச்சுக்கோங்க. ஜிஐ டேக் கொஷினுமே இந்த இதில் கிட்ட கவர் ஆகும். அப்போ ஜிஐ டேக் கொஷினுமே இந்த யூனிட் 5 யூனிட் 6 தான் கவர் ஆகுது. அப்போ இந்த யூனிட் 5 இப்போலாம் படிக்கிறப்ப அந்த ஜிஐ டேக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப அந்த ஜிஐ டேக் படிக்கங்க. அதே மாதிரி யூனிட் 5 பொறுத்த முடிக்கும் எங்கெங்கெல்லாம் ரேங்க் அண்ட் இண்டிசஸ் வருதோ அது எல்லாமே இது வந்து இத்தனாவது இடம், இந்தியா இத்தனாவது இடம், தமிழ்நாடு இத்தனாவது இடம். ஸோ நித்தி ஆயோக் இண்டெக்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. நித்தி ஆயோக் அத்தனை இது வெளியிடும். ஸோ அதில் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது. ஸோ அப்போ வேறு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் இருக்கா? இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ரேங்க் வந்து வெளியிடுறாங்க, அவங்க எதை வந்து இண்டிகேட்டர்ஸாக எதை ஃபேக்டர்ஸாக கணக்கு பண்ணி அவங்க அந்த ரேங்க் வெளியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ யூனிட் 6க்கு ஆர்கியாலஜி, திருக்குறள், அது போக நமக்கு தமிழில் படிக்கிறதும் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறது தான். திருக்குறள் ஏன்னா நம்ம 20 கேள்விப்பா ஜிஎஸ்ல அது யூனிட் 6 பொறுத்த முடிக்கும். அப்போ நம்ம திருக்குறள், ஆர்கியாலஜி, அது போக நமக்கு ஹிஸ்ட்ரியில் படிக்கிறது, இதுவே ஹிஸ்ட்ரியில் 10th புக்கு 12th புக்கு, குறிப்பாக 10th புக்கு தான். அப்போ நம்ம இதெல்லாம் கவர் பண்ணிட்டாலே கொஞ்சம் தமிழ் சேர்த்துக்கணும். கொஞ்சம் தமிழ் அந்த சங்கம் லிட்ரேச்சர் டு கண்டெம்பரரி லைஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கல, சங்ககாலம் முதல் இக்காலம் வரை. அப்போ அந்த வார்த்தைக்காக நம்ம தமிழ் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தமிழ் கொஞ்சம் சேர்த்துக்கிறப்ப ஏன்னா இப்போ பாரதியார் பாடல்களே நிறைய பேர் விடுறாங்க. பாரதியார் சிலபஸில் இல்லை, தமிழ் சிலபஸில் இல்லை, இங்கே கேட்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம தமிழ் கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கிட்டாலே இந்த 20 கேள்வியில் 15 கேள்வி முடிக்கும் தாராளமாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஆர்கியாலஜிக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் ஒரு 2 கேள்வி மட்டும் எடுத்து பாருங்கள். அது 100 கேள்வி என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் எடுத்து ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியுது, எந்த அளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது அப்படின்னு. ஏன்னா ஆர்கியாலஜி படித்தவங்களுக்காக அது எக்ஸாம் வைக்கிறது. பட் நம்மளும் ஆர்கியாலஜி இந்த இதுக்காக இந்த வார்த்தைக்காக படிக்கிறோம்ல, அப்போ அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கணக்கு தானே, அதுவும் டிஎன்பிஎஸ்சி தானே எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு நம்மளால் எழுத முடியுது அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். எந்த அளவுக்கு கெஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கெஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துருச்சு அப்படின்னாலே ஆர்கியாலஜியில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பேசிக் ஐடியா வருது. எல்லாரும் கெஸ் பண்ணி கண்டிப்பாக டிக் அடிக்க முடியாது, கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ணிலாம் போட முடியாது. நான் ஓரளவுக்கு படித்தா மட்டும்தான் எனக்கு கெஸ் பண்ணுற கெப்பாசிட்டியே வரும். நான் எலிமினேட் பண்ணுறேன் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் எப்படி வரும்? ஒன்று, எனக்கு ஓரளவுக்கு அதில் கண்டென்ட் தெரியணும், ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன். அதே நேரத்தில் எனக்கு நான் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணியிருக்கேன், அதனால் என்னால் அந்த எலிமினேஷன் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு கொஷினை பார்க்குறீங்க, என்னால் எலிமினேஷன் மூலியமாக ஆன்சர் கொண்டு வர முடியுது, என்னால் கெஸ் பண்ண முடியுது, நான் கரெக்டான ஆன்சர் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா அதுவுமே நீங்கள் ஓரளவுக்கு படித்தாதான் அந்த எபிலிட்டியுமே வரும். நீங்கள் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த எபிலிட்டி வரும். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு நான் ஏற்கனவே நிறையா சொல்லிட்டேன். ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸ் ஈஸியாக 22, 23 ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்துட முடியும். கொஞ்சம் ரீசனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிஒய்க்கு ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஏற்கனவே மேக்ஸில் 100 வீடியோவை தாண்டி போட்டாச்சு. மேக்ஸ்னு நமக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, 100 வீடியோவை தாண்டி போட்டேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 35-36 வீடியோ அந்த 5 நிமிஷம் 5 மினிட் சீரிஸ் தான். ஒரு கேள்வி 2 கேள்வி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒவ்வொரு கேள்வியும் ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அந்த 100 கேள்வியை முதல் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ டெய்லி ஒரு 1/2 hour 1 மணி நேரம் கண்டிப்பாக மேக்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரே டாப்பிக்கில் திருப்பி பண்ணக்கூடாது. நான் மேக்ஸ் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன், அதனால நான் ஒவ்வொரு டாப்பிக்காக அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறேங்கிறத விட்டுருங்க. மேக்ஸ் ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க மொத்த செட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ஆல் டாபிக் சீரிஸ்லேயே நம்ம வீடியோ நிறையா போட்டிருக்கோம். ஸோ அப்போ மொத்த செட்டாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 கேள்வி 10 கேள்வி அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 கொஷினாவது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸ் நல்லா வருது அப்படின்ட்டு மேக்ஸை டச் விட்டுறாதீங்க. ஏன்னா மேக்ஸ் 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அதனுடைய விளைவு ரொம்ப சீரியஸாக இருக்கும். நான் 10 நாள் நான் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அடுத்த 15-20 நாள் நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் கூட எனக்கு அந்த 10 நாள் விட்டு போன டச் வந்து வர்றது கஷ்டம். ஓகேவா? ஸோ அப்போ மேக்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசனிங்கை பொறுத்த முடிக்கும் நமக்கு பிஒய்க்கு தான். ஸோ ரீசனிங் வந்து இப்போ 10 கொஸ்டின் ஆகியிருக்காங்க, புதுசாக நிறைய கேட்குறாங்க அப்படின்லாம் கிடையாது. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் பழசு கேட்டதை இப்போ திருப்பி கொஞ்சம் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் பிஒய்க்கு நிறையா பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ரீசனிங் ஓரளவுக்கு நம்மளால் கவர் பண்ணிட முடியும். ஸோ ஒரு 90%, 80%, 90% வந்து நம்ம பிஒய்க்கு ஓரளவுக்கு ரீசனிங் கவர் பண்ணிட்டோம்னாலே கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ மேக்ஸை பொறுத்த முடிக்கும், ரீசனிங்கை பொறுத்த முடிக்கும் நமக்கு உள்ள டாபிக் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னே ஒன்று இல்லை. அப்போ இங்கே பர்சன்டேஜுக்குள்ளே அந்த ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட்டுங்கிறது ஒழிஞ்சிருக்கு. கரெக்ட் தானே? அப்போ ஒவ்வொரு டாப்பிக்குள்ளே அந்த டாபிக் இருக்கும். ஸோ அப்போ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும். இந்த டாபிக் தான் இருக்குது, அப்போ இது மட்டும் தான் நான் படிப்பேன் அப்படின்லாம் கேள்வி இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பிளட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே இல்லை ரீசனிங்கை பொறுத்த முடியும். ஆனால் பிளட் ரிலேஷன்ஸ் நமக்கு இருக்குது. அப்போ என்னென்னலாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்குறாங்களோ அது எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் ஏற்கனவே ஆர்எஸ் அகர்வால் புக்கை வச்சு நம்ம கிளாஸுமே போட்டிருக்கோம், அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.